ஹாய்ப்பா, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குளிச்சு முடிச்சு வந்தாச்சு. எங்கள் பாப்பா பசங்களை பார்த்திங்கன்னா இன்னும் குளிக்கவே இல்லை. படுக்கையிலேருந்து எழுந்திரிக்கல. இப்போ எழுந்திரிச்சு ஒருத்தர் ஷோபாவில் உட்காந்துருக்கா. தம்பி கீழே விளையாடிட்டு இருக்காங்க. காலையிலேயே மாம்பழம் வேணும்னு எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருந்தா பாப்பா. அதுதான் காலையிலேயே பல் விளக்காமல் மாம்பழம் சாப்பிடுவியான்னு அப்படி கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம இன்னைக்கு தேர்ஸ்டே வந்து நம்ம சாமி கும்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இன்றைக்கி இந்த வீக் வந்து நம்ம கும்பிட மாட்டோம். ஏன்னா ஒருத்தவங்க ஊரில் இறந்துட்டாங்க. அதனால் நம்ம சாமி கும்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்னென்னா லஞ்ச் தான் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, சாப்பாடு வந்து ஒலை போட்டாச்சு. நம்ம அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சிடலாம். பருப்பை ஊற வச்சிட்ருந்தேன். தம்பி வந்து குளிப்பாட்டணும், வந்து ஒரு அழுதுகிட்டே இருந்தான். எழுந்திரிச்சி வச்சு செஞ்சிட்ருந்தேன். மணி என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் ஒருத்திக்கு பூஸ்ட் வேணும், பிஸ்கெட் வேணும்னு உட்காந்துட்ருக்கா. பாருங்கள், டைம் வந்து மணி 11:30 ஆகுது. 11:30 மணிக்கு ஏந்து பூஸ்ட் வேணும், காஃபி வேணும் இன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லலாம் ஒழுங்கு எடுத்து தண்ணிவே. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் படுக்க எடுத்து வைப்போம், தலைகாணி பெட்டெல்லாம் மடிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து தேர்ஸ்டே வேலை முடிஞ்சிடும். ஃப்ரைடே முடிக்க வேண்டிய வேலை தேர்ஸ்டேவே முடிச்சிடுவோம். பூஜை சாமான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அன்றைக்கி கும்பிடுவோம். மறுநாள் சும்மா வீடு மட்டும் தொடச்சிட்டு ஃப்ரைடே வீடை மட்டும் தொடச்சிட்டு நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த வீக் அது கிடையாது. இன்றைக்கி பண்ணலை. நாங்கள் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு மீதி என்ன லஞ்ச் பண்ணுவோம் அது வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன்ப்பா, பாருங்கள். துணியெல்லாம் சரி மடித்து வைப்போம் நம்மன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சேன். பசங்களை வச்சுட்டு ஒரு வேலை ஆக மாட்டேங்குது. ஸ்கூல் போனால் தான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்கேன், அப்படி தான் தோணுது. இன்னும் 10 days தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து காயெல்லாம் அறிவோம்னு சொல்லிட்டு வீட்டில் ரெண்டு அது கேரட் இருந்து குட்டி குட்டியாக அதை சீவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு முருங்காவும் அவரைக்காவும் இருந்துச்சு. அது வரைக்கும் கட் பண்ணி போடுவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். என் தம்பி வேறு எந்திரிச்சிட்டான் போல் இருக்குது. கட் பண்ணிகிட்ருந்தேன். கட் பண்ணிவிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா பூண்டு இப்போ எடுத்து நசுக்கிடலாம். பூண்டு எடுத்து நசுக்கலாம். இந்த பண்ணப்பா பூண்டு எடுத்து நம்ம நசுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு இடிச்சிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நான் கடுகு போட்டுட்டு பூண்டு நசுக்கணும். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே எடுத்து வச்சு நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலி அதான் சொன்னேன், அடுப்பில் வச்சு தான் நான் ஆரம்பிப்பேன். ஒவ்வொன்றா பூண்டு நசுக்கி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட்டு. இன்றைக்கி என்னென்னா காய் போட்டு சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். தாளிக்கும் போது அது போட்டுட்டு இருங்க, நான் அதையும் காட்டுவேன். தம்பி வந்து ரொம்ப பண்ணுறான், என்னை வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான். ஒரே கத்திட்டு கூவிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கேன் என்னுடைய பொழப்பு. சரி, அதுலேயே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒவ்வொன்றா பண்ணணும் ட்ரை பண்ணுறேன். முடியல. சரி, ஓகே. சீரகம் லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டாச்சு. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். விருப்பம் இருக்கவும் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம அதை ஊட்டுறதால ஜீரண சக்தி ஆகும் இல்லையா. மிளகு சீரகம்லாம் பெப்பர் இல்லை, அதனால் மிளகு இல்லை. சரி, அதனால் வந்து நம்ம லைட்டாக சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டேன். பூண்டு நசுக்கி வச்சு நம்ம போட்டுடலாம். அதில் வந்து ஸ்டாண்ட் இல்லை, அதனால் என்னால் வந்து இப்படி ஆப்போசிட் வச்சு ஒவ்வொன்றும் செய்ய முடியுது. ஸ்டாண்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சமையல் மாதிரி போடுவோம். கையில் பிடிச்சிட்டு போட முடியல. தம்பி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். சரிப்பா, அதில் போட்டாச்சு. சீரகம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டுட்டு நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு தக்காளி போட்டு ரெடி பண்ணிடுவோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, கொதிக்குது. நம்ம தொட்டுக்க என்ன செஞ்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் தண்ணி சுட வச்சு தம்பி கூட போய் குளிப்பாட்டிட்டு ஓடி வந்துட்டேன். நானும் போய் குளிச்சுட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோவில். சாரிக்காவும் குளிச்சுட்டு இருந்தா, குளிக்க போயிட்டு வந்துட்டேன்னா. சரி, இவர் குளிச்சு முடிச்சோன்னா பருப்பு சாம்பார் வச்சு இல்லையா, அது பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தம்பிக்கும் கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நெய்லாம் ஊற்றி அரைச்சி ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு. அவர் ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக சாப்பிட முடியும். ஜாலியாக அவர் பாட்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இந்த அம்மாவும் பிளேட் எடுத்து வச்சுட்டு எனக்கு போடுங்கன்னாங்க. அந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க, நான் தான் ஊட்டணும் அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் வந்து நான் சாப்பிட்றேன் அப்பா கூடன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். உட்காந்துருந்தேன் பாப்பா உட்காந்துருந்தா. அதை லைட்டாக தான் வச்சேன். அவள் காரம் சாப்பிட மாட்டா, அதனால தான் நான் ஓரமாக ஊற்றிடுவேன் பாப்பாவுக்கு மட்டும். இப்போ அவங்க அப்பாவுக்கு போட்டாச்சு. எனக்கு காட்ட வேண்டாம், வெயிலில் போயிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி, ஓகேன்ட்டு பெரிய சாப்பாடு போடுறது மட்டும் நம்ம எடுப்போம். இந்த அம்மாவும் எனக்கும் எவ்வளோ பெரிய பிளேட்டு பாருங்கள். அது சாப்பாட்டுக்கு மேக்கப் வேறு பண்ணின்னு குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டாங்க. சரி, லைட்டாக வைப்பேன்னு சொல்லிட்டு அது அவங்க அப்பா சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நானும் போயிட்டு சாமான்லாம் வாஷ் பண்ணி வந்ததுக்கு வரைக்கும் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிடவும் இல்லை, ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். சரி, கடைசியில் நானே வந்து அந்த அம்மாவுக்கு ஊற்றி
குழம்பு லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு அவளுக்கு ஊட்டி விட்டேன். அப்புறம் தான் அவள் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் எழுந்து போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். என்ன தான் சுட சுட செஞ்சாலும் நம்ம ஆறி போய் சாப்பாடு தாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சுட சுட செஞ்சாலும் நம்ம ஆறி போய் சாப்பிடணும். சரி தம்பிக்கு வேலையாக ஊட்டிட்டுமே நம்மளும் வேலையாக சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் முடியல. கடைசியாக வெண்டைக்காய் பொரியல் தான்ப்பா வச்சுட்டேன் நான். அப்புறமா தண்ணி மொண்டு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. சாரிக்காக்கு அதெல்லாம் வேண்டாம், ஏதோ சாப்பிட்ற மாதிரி வேண்டான்னு தள்ளி வைக்கிறாங்க. அவள் சாப்பிட மாட்டான். இதுதான்ப்பா தேர்ஸ்டே விலாகு. மதியம் தேர்ஸ்டே விலாகு இவ்வளோ தான்ப்பா. நாங்கள் இதே சாம்பார் வச்சு 8 தோசை ஊற்றி நம்ம முடிச்சிடலாம். ஓகேப்பா, பாய், குட் நைட்.